ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக்ஸ் தமிழ் ரியாக்ஷன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டோன்ட் லுக் பேக்கா இங்கே ஓகே டோன்ட் லுக் பேக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 2.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்கேரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ். இதை வந்து நிறைய ஃபாரின் யூடியூப் சேனலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு லைக் போடுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவ்வளோ தான் சொல்ல இருந்தது. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். ஓகே, இப்போ போயிடலாமா? இந்தளவு டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்ப்போம். ரெக்கார்ட் போட்டேன், ரெக்கார்டாக தான். ஓகே, சரியாக ஓடுது. பக்காகாமல் வேலை செய். ஃபுல் சவுண்ட் வச்சு தான் பார்க்குறோம் மக்களே. அப்போ தான் ஒரு வைபாக இருக்கும். இது தான் கொஞ்சம் சொதப்பி இருக்கு. சவுண்ட் இங்கே பயங்கரமாக கேட்குது. கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சைனீஸா ஜாப்பனீஸா? ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. டோன்ட் லுக் பேக். சப்வே பயங்கரமாக இருக்கே. ஸோ இந்த ஜாப்பனீஸ் படங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்ஸு, கலரிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த தாய்லாந்து படங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு படம் பார்த்தேன் ரீசெண்டாக. ஒரு படம் ஒன்று, டெத்து வைப்பரம், இங்கிலீஷ் டப்லாம் கூட இல்லை, அது ஒரிஜினலே தாய்லாந்து லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. சாரி, சூப்பரான படங்க. சவுண்டு கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. என்னன்னு கேட்டால், இப்போ நடந்து போகிறது ரொம்ப தூரத்தில். ஸோ பக்கத்தில் நடந்து போகிற மாதிரி இந்த சவுண்ட் டிசைனிங் மட்டும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. பார்த்தீங்களா, நடந்து போகிறது அங்கே, ஆனால் சவுண்ட் கேட்குது இங்கே நிற்கல. யார் ராணி? இது ஓகே. இதுதான் பேயா? தலை ஏன் அலமுட்டிக்கிட்டு இருக்கு? பேயா சைக்கோவா? நல்லாயிருக்கு. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஜாப்பனீஸ் அது இல்லாமல் தாய்லாந்து, சைனீஸ் இந்த கோஸ்ட் படங்கள் இருக்குல்ல, கொரியன், அதில் படங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கோஸ்ட்டுக்கு இந்த ரத்தம் உடஞ்சி ஊற்றுற மாதிரி அப்படியான எடிட்டிங் இருக்காது, அப்படியான மேக்கப்பும் இருக்காது. சிம்பிளாக மனுஷன் மாதிரியே இருக்கும், சும்மா அங்கங்கே மட்டும் லைட்டாக சின்ன ஒரு மேக்கப் ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கக்குள்ள ஒரு பயம் ஒன்று வரும். பெயினாகவே மனுஷன் தானே, ஆனால் அந்த மனித மனித முகமாகவே தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்கக்குள்ள ஒரு பயம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை, பெரிய மேக்கப் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கண்ணோட சேர்த்து கொஞ்சம் நல்லா பாருங்களேன், இந்த முகம் நம்ம மைண்டில் அடிக்கடி வந்து பயத்தை காட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கோஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுமா இருக்கும்ண்ணா. கொழுன்னு இருப்பாங்கப்பா. கதவுக்கு ஆட்டி இவங்கெல்லாம் வேற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காங்க கதவுக்கு. அது ரொம்ப ரொம்ப இழிவையாக இருக்குது. நைட் டைம் சரியாக 12 மணி. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிற டைமில் உங்களுக்கு நான் காட்டுறேன். 12:14. இப்போ தான் அந்த படம் பார்க்கணுமா அந்த டைமில்? தனியாக வேறு இருக்குன்னா இன்னும் பக்குன்னு இருக்கு. ஒன்றும் இல்லை. ஓ, சப்வேக்கு தூக்கி கொண்டு வந்து போட்டுருச்சா அவனை. ஸோ டயலாக் நிறைய இருக்குன்னு நினச்சேன், இருக்கல அப்படி எதுவும். மாட்டிக்கிட்டிய பங்கு. நிக்குது. ஸோ திரும்பி பார்த்தாவே துரத்திட்டு வந்து போட்டு தள்ளிடுமோ?
ஸோ அவ்வளோத்தான் கோஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு பக்குன்னு இருந்துச்சு. மற்றபடி சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமா? இந்த ரிவர் ஷார்ட் ஃபிலிம் நிறைய இருக்குதுப்பா. இதெல்லாம் நல்ல அவார்ட்லாம் வாங்கியிருக்கு போலயே. 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இக்னோர் இட். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ், கோஸ்ட் வீடியோஸ் இதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுவோமே தமிழில் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். எங்கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் அப்படி எதுவும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்துச்சுன்னா, தமிழில் எதுவும் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் அடிச்சு எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. போய்ட்டு பார்ப்போம், ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோனா இக்னோர் இட் தான் நான் நினைக்கிறேன். அது நல்லா இருக்குது, அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பிரிக்கிறேன். டாட்டா, பை பை, குட் நைட், ஹேவ் அ நைஸ் டே.